நாங்கள்லாம் அப்படிலாம் தூங்க மாட்டோம். லாவிட்டு திரும்பி முடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ சீக்கிரமாக முடிஞ்சிருதுன்னா எல்லாம் போட்டு மசாலா தூள் அரைச்சி வச்சிருக்கு. அந்த தூள் தான் இந்த கறியில் இப்போ பிறகு ரெடி ஆயிடுச்சுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? எல்லோரும் அல்லாவுடைய மாந்தமாக இருக்கீங்க. நோன்பு பார் தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு நோன்பு வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷமான நாட்கள் 30 நாள் நல்ல சந்தோஷமாக எல்லா மக்களும் தொழுக ஓத ரொம்ப சிறப்பாக இருக்கும். போன வருஷம் கால் உடஞ்சி உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியலை. எல்லாம் பாதுகாக்க நம்மளுக்கு நல்லபடியாக இவ்வளவு இதாக்கி கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். வல்ல ரப்புக்கு பத்தாது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்றைக்கி சகருக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக கோழி கறியில் குருமா குழம்பு வைக்க போகிறேன். மட்டனில் கிரேவி வைக்க போகிறேன் சகருக்கு. இப்போ நைட்டுக்கு மதியம் சாப்பிட்டாச்சு. மட்டனில் இந்த சின்ன வெங்காயம் போட்டு கிரேவியை வச்சுட்டு இந்த சிக்கனில் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். சிக்கன் வாங்கியிருக்கு. இந்த சிக்கனில் கோழி குழம்பு வச்சு நைட்டுக்கு தோசை, நைட்டுக்கு டின்னர். மதியம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மீனானங்காய்ச்சி மத்தியானம் சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு இந்த குழம்பு காய்ச்சி கோழி ஆனத்தை காய்ச்சி தோசை சுட்டு நைட்டு சாப்பாடு. சகருக்கு இந்த கிரேவி வச்சுக்கிறது, தயிர் அது கொண்டு இந்த ஆணம் மிச்சம் இருக்கும்ல அதுகளெல்லாம் வச்சு இன்ஷால்லா நல்லபடியாக நோன்பை தொடங்கணும். எல்லா மக்கள் நல்லபடியாக நோன்பு வைங்க. நிறைய அதிகமான நன்மைகளை செய்யுங்க. தொழுங்க ஓதுங்க. சந்தோஷமாக எல்லாரும் பெருநாளை 30 நாள் நல்லபடியாக வச்சு பெருநாளை கொண்டாடுவோம். எல்லா மக்களும் ஆரோக்கியத்தோட நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நோன்பு வைக்க வல்ல ரப்பு வழிவகுத்து தரணும். நம்மளுக்கு சகருக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி வித்தியாசமாக ஒரு கறி குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். வாங்க எல்லாரும் பாருங்கள். 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, ஃபுல்லாக பேஸ்ட், இஞ்சி பூண்டு. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி 2, கொஞ்சம் கல்லு, வெங்காயம் தக்காளி வதங்க. இப்போ கறியில் மசாலா. இது கறி குழம்பு மசாலா தூள் இப்போ போடுறேன் பாருங்க. கொஞ்சம் கறியிலே பரட்டிடணுமா? கறியில் இதை கொஞ்சம் பிரட்டி வச்சிடணும். இப்படி கொஞ்சம் உப்பு போடணுமோ? உப்பு போட்டு நல்லா இதை பிரட்டி வச்சுக்கணும். ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், இதில் உரப்பு அவ்வளோவா இருக்காதுல்ல? உரப்பு இருக்காது, அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நிறையா போட்டு 2 ஸ்பூன் போட்டு. நோம்பு நேரத்துகளில் செய்கிற சாப்பாடு சுவையாகவும் இருக்கணும். ஆனால் சுள்ளுண்டு உரப்பும் இருக்கிறனால அதிகமான உரப்பு வச்சு சேர்த்து சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா நோம்பு ஒரு இடங்களில் பயிர்கள்லாம் காஞ்சி போன வயிற்றுகளில் உரப்பு சாப்பிட்டாக்கா புண்ணு வந்துடும், வயிற்ற வலிக்கு. அதுக்காக வேண்டி உரப்புகளை கொஞ்சம் கம்மியாகவே நல்லா பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாடுகளை தேவையான அளவு செஞ்சு சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக தேவையில்லை. இது காஷ்மீர் மிளகா பிடிக்கிறதுனால ரொம்ப கலராக சிகப்பாக இருக்குது, அதிகமான உரப்பு இருக்காது. கறியில் மசாலா போட்டு பிரட்டி வச்சாச்சு.
இது கறி மசாலா தூள், நம்ம வீட்டில் செய்கிற கறி மசாலா தூள். இதில் என்ன அப்படின்னா ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பியா, இது அது என்ன சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு, பாதாம், முந்திரி, நிலக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கு. அந்த தூள் தான் இந்த கறியில் இப்போ பிறகு. தேங்காய் வந்து இப்போ அரைக்கணும். தேங்காய் எடுத்து வரணுமே. தேங்காய் ஊற்றணுமோ இதுக்கு? ஆமாம், முந்திரி பருப்பு 2-3 போட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றணும். தாளித்து குழம்பு மசாலா போட்டு ஊற்றிருக்கு. இப்போ இதை மூடி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஊற்றணும். இதுக்கு குழம்பு கொதிச்சு விட்டுருக்கு. இப்போ என்ன செய்யணும், இந்த தேங்காயை இந்த முந்திரியையும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வாங்க. பாலை புழிஞ்சு ஊற்றிடுவோம். மசாலா வாடையெல்லாம் போயிருச்சு. மசாலா வாடையெல்லாம் போயிருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு இப்போ வந்து இது முந்திரியும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்திருக்கு. நல்ல வலுவலுன்னு அரைச்சாச்சு. மல்லியும் புதினாவும் போடுறீங்களா? புதினா கொஞ்சம் போடலையில் ரெடி ஆயிடுச்சுமா. ஆனத்தை தூக்கிட்டு போய் வைங்க. சகருக்கு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பு, சகருக்கான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா. ஆனை பார்க்கதான் கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாக உரப்பே இல்லை. தேங்காய் வேறு ஊற்றியாச்சு. முந்திரி தேங்காயையும் அரைச்சி ஊற்றுறதுனால சுத்தமாக உரப்பு இல்லை. கலர் தான் இருக்குது குழம்பு. நோம்பு நேரத்துக்கு தகுந்த மாதிரி உரப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. மித்த எல்லா நோம்பையும் மொத்தமாக வைக்கணும்னு நினச்சா உரப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடணும். கோழிக்கறி குழம்பு வச்சு கொடுத்தாச்சு. இப்போ மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். இஞ்சி பேஸ்ட், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு. கொஞ்சோண்டு ஒரு 2 கை வெங்காயம், ஜீரகத்தூள் பெரிய ஸ்பூனுங்கனால ஒரு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள், மிளகாப்பொடி, போட்டுட்டு கறி எள்ளி வச்சுருக்க கறியை போட்டுருந்தா கறி. இது வந்து வெறும் கறியோடு ஒட்டினதாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக கொஞ்சோன்னு இது வந்து மீன் குழம்பு பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதே. இதுக்கு மசாலா அவ்வளோதே. ஒரு சின்ன தக்காளி அவ்வளோதே போட்டுட்டு உப்பே போடல இன்னும் போடும். கறி வேகிறதுக்காக தண்ணி 1 டம்ளர் ஊற்றி இது நல்லா வேகட்டும். இது வெந்து அப்படியே அனலில் வெள்ளி சத்தி எறிகிறதுல மெதுவாக அழகாக வெந்துடும். கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே அனலில் கிடக்கட்டு. மூடி வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் அது வத்தணும். கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்ஷால்லா சகருக்கு சாப்பிடணும். தயிர் ஊற்றி கிரேவியை தொட்டு விட்டு சகருக்கு சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் நாள் சகர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள்லாம் எல்லா மக்களும் எந்திரிச்சிட்டீங்களா? அப்போ அடுப்பு பற்ற வச்சு புகை வாடையெல்லாம் போய் அதுக்கப்புறம் விறகு பிடிச்ச பிறகு அணைச்சட்டி தூக்கி வைக்கணும். அப்புறம் அணைச்சட்டியை சுட வச்சு சோறை தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாம் பண்ணி ஒரு நேரம் சோறு நல்லா இருக்கும், ஒரு நேரம் சோறு நொந்து போயிடும். சோத்தாக்கி பொட்டான போட முடியும். இப்போ வந்து பார்த்தா பொசுட்டு இருக்கும் சோறு. இப்படி பல விஷயங்கள் நடக்கும். எல்லாம் 3 மணியில் இருந்து நடக்கும். 1 மணி நேரம் 4-4:15 வரை 4:30 வரைக்கும் இருக்கும் கூட. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அங்கிட்டு இங்கிட்டு லாவிக்கிட்டு திரிகிறது. அதுக்கப்புறம் வாங்க சொல்லி அப்புறமேல போகிறது தொழுகை. ஆமாம், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சோற்று தின்னது போய் தூங்கிடுவாங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் தூங்க மாட்டோம். லாவிக்கிட்டு திரிவை முடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ சீக்கிரமாக முடிஞ்சிருது நாட்கள். அத்தான் சேரக்கூடாது. அந்த காலத்தில் நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரியிறது விளாண்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வாங்க சொல்லுவாங்க. இன்னும் 2 வாய் வாங்கிடு. இப்போ உள்ள காலத்தில் அவனே எந்திரிக்கிறாங்க, இப்போ கோழி மாதிரி கொத்துறாங்க, ஒருத்தர் டீயே பிஸ்கட்டை திங்கிறாங்க, நோன்பு வச்சுடுறாங்க. அப்போலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் உள்ள சாப்பாடு நோன்பு வைக்கிறதுலாம் வேறு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும். அதே மாதிரி நோன்பு நேரத்தில் காலையிலேருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து ஊர்நீரில் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற நேரம் வரும். இப்போ ஸ்கூலுக்கு வந்தவுடனே ரெடியாக இருக்குது பிள்ளைகளுக்கு நோன்பு திறக்க டயம். அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலம் இல்லை. அதே மாதிரி இப்போ உள்ள காலப்படி எந்திரிச்சு நோன்பு வச்சு நல்லபடியாக எல்லா நோம்பையும் நல்லபடியாக 30 நோம்பையும் வச்சு சந்தோஷமாக பெருநாளை கொண்டாங்க.